ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் ஓசியா 10வது அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிப்பிடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். இந்த வேத பகுதியில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். முதல் காரியம், இஸ்ரவேல் ஜனம் ஒரு பலனற்ற திராட்சை செடியும் கனி தனக்குத்தானே கொடுக்கிறது. இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம 2 விதமான ஆசீர்வாதம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் அது பிறருக்கும் பிரயோஜனமா இருக்கணும். நம்ம உலக ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு, நம்ம சந்ததிக்கு மாத்திரம் சேர்த்து வைக்காம பிறருக்கும் அது உதவியா இருக்கணும். 2வது காரியம், நம்ம பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய ரட்சிப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்கிற வளர்ச்சி நம்மளை மாத்திரம், நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாத்திரம் அல்ல, பிறரையும் ஆண்டவருடைய அன்புல, ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு நேராய் நடத்தணும். ஆண்டவருடைய அன்பை விட்டு பின்னோக்கினவர்கள் ஆண்டவர் அண்டை கொண்டு வர்றதுக்கு நம்ம பிரயாசங்களை எடுக்கணும், பிறருக்காய் ஜெபிக்கணும். 2வது காரியம், கனியின் திரளுக்கு சரியாய் பலிப்பிடங்களும் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகள். நம்ம முந்தின நாட்கள் ஆசீர்வாதம் இல்லாத போது ஆண்டவரை மணிக்கணக்கில் ஆண்டவரை தேடி இருப்போம், ஜெபித்திருப்போம், மன்றாடி இருப்போம். ஆனா ஆண்டவர் ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் அந்த நேரத்தை ஆண்டவருக்கு செலவிடுறது இல்லை. முன்னாடி ஆசீர்வாதம் இல்லாத போது கொடுத்த அந்த டைமை நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு அப்புறம் பல பாவங்களுக்கு, உலக காரியங்களுக்கு நம்ம செலுத்துகிறோம். இந்த 2 காரியங்கள், முதல் காரியம், நமக்கு நாமே மாத்திரம் பிரயோஜனம் இல்லாமல் பிறருக்கும் பிரயோஜனமா இருக்கணும். 2வது காரியம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, அந்த ஆசீர்வாதத்தின் ஆண்டவர் கொடுக்கும் போது ஆண்டவரை தேட நம்ம இன்னும் அதிகமாக நேரங்களை செலவழிக்கணும். ஆண்டவருக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கணும். ஆமென்.